मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நானோ பூனை, நானோ பூனை, ஊரை பன்னி என்ற பேரு எந்தன் வேலை, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் இன்றைய புது ட்ரெண்ட். நானோ பூனை, நானோ பூனை, பூனை. ஆடுவோம் பாடுவோம் நாம் சேர்ந்து செய்வோம் streets like a special treats. உன்னை போல ஒரு தீ யாரும் இல்லை. பனி, நீ எவ்வளவு ஸ்வீட்டா பாடுற. நான் காஃபி மட்டும் தான் பண்ணேன், ஆனா உன் பாட்டுல இது ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சு. கிட்டி, நீ இதுக்கே இவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிட்டியா? அட, நான் பாடுறத கேட்டா அதுக்கப்புறம் நீ ஆட்டோகிராஃப் வாங்காம என்ன விட மாட்டேன். உன்னோட ஆட்டோகிராஃப் நான் நிச்சயமா வாங்கிப்பேன் சார். நீ கொஞ்சம் பாட்டு பாடிதான் காட்டேன். நான் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் இல்லையா? நான் பன்னி மாதிரி பாத்ரூம் சிங்கர் கிடையாது. தப்பிச்ச டேலண்ட் தொண்டையில இல்லைனாலும் மூளையில இருக்கு. போப்பாட், நீ தானே பாத்ரூம் சிங்கர்? தினமும் காலையில கூட பாடுவியே அங்க இருந்து. ஏன்னா நீ லாக்க உடைச்சிட்ட. பாடிக்கிட்டே இருந்தாதான் நான் பாத்ரூம்ல இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓஹோ, எனக்கு தெரியவே தெரியாது என்னுடைய 2 நண்பர்கள் இவ்வளவு பெரிய சிங்கர்ஸ்னு. இன்னொருத்தர் யாரு? ஆனா கிட்டி, பன்னி தவிர நாங்க யாருமே சிங்கர் கிடையாது. ஏய் கிட்டி, என்ன பத்தி தான் சொல்றா. நான் தான் சிங்கர். ஏய் சிரிக்காதீங்க. கிட்டி, இன்னொரு சிங்கர் நான் தானே. ஆமா, நீ இன்னொருத்தன் தான். என கிட்டியோட பெஸ்ட் சிங்கர் எப்பவும் நான் மட்டுமா தான் இருப்பேன். நாம ஏன் இவங்க 2 பேருக்கும் நாளைக்கு மியூசிக் பேட்டில் வைக்க கூடாது? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான மியூசிக் சாம்ராட். அப்புறம் நான் அவங்க கிட்ட டூயட் பாடுவேன். நான் ரெடி. அப்புறம் நான் இந்த ஒருத்தனும் ரெடிப்பா. அட, என்ன கண்டபடி வளர்றேன். சரி, ஏதோ சொல்லிட்டோம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். நாளைக்கு பார்க்கலாம். அதுக்குள்ள கண்ணா ரெடி ஆயிக்க. சங்கீதத்துல ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க. அவங்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்பதான் எதை செய்ய கூடாதுன்னு தெரிஞ்சுப்ப. தண்ணிக்கு பேச்சு சவுடால் மட்டும் தான் விட தெரியும். வாங்க எல்லாரும். அடேங்க அப்பா, நீயும் நல்லா ரைமிங்கா பேசுறியேம்மா. ஆமா, நாம எல்லாருமே ரொம்ப டேலண்டட். சன்னி மட்டுமே கிடையாது. என்ன புரிஞ்சுதா? சோ டிசைடட். நாளைக்கு பன்னிக்கும் சன்னிக்கும் பேட்டில் நடக்க போகுது. மியூசிக் பேட்டில் ஜாலியா இருக்க போகுது. சரி கம பதனிசா 20 நிமிஷத்துல வரும் கஞ்சி பீஸா. சரி கம பதனிசா, நான் பாடுறத கேட்டு உடையுமே கண்ணாடி. உஸ்தாத் சாகத் பட்டேலி என்னோட பேரு. சொல்லு, உனக்கு என்கிட்ட என்ன வேணும்? ஒரே நாளே உங்களை விட ஒரு நல்ல சிங்கரா நீங்க என்ன மாத்தி காட்டணும். சானி கம ப. உனக்கு பாதி மூளைதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்ணா, சங்கீதங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். அது ஒரே நாள்ல எப்படி முடியும்? குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது ஆகும். பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப நாளா உழைச்சிருக்கீங்கன்னு தோணுது. இல்லப்பா கண்ணா, 29 வருஷமா நான் கிளாஸுக்கே போகல. அதுக்கப்புறம் நான் எப்ப கிளாஸுக்கு போனேன்னா அப்பதான் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இட் வாஸ் ஈஸியஸ்ட் ஹார்ட். எனக்கு ஒரு ரெக்கார்டே இருக்கு கண்ணா. சங்கீதம் கத்துக்கிட்டதுக்கா? இல்ல கண்ணா, போக மறந்ததுக்கு தெரியல. 29 வருஷமா நான் கிளாஸுக்கே போகல. சரி காமா, நீதான் சரியான முட்டாள். வா கொஞ்சம் சொரத்தை ஏத்துவோம். அடுத்தது சரி கமா ஒய் 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 ஒய். சரிங்கம்மா.
நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்க. இவ்வளவு கேவலமா யாரு பாடுறது? தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஏய், கருண கொடூரமா பாடுற நீ சனி. ஏன்னா முதல் தடவையே உனக்கு சொரம் சேரல சனி. யோ, அந்த பண்ணி மட்டும் நல்ல சுரத்துல பாடிட்டான். கிட்டி முன்னாடி நான் பெரிய அவமானப்பட்டுருவேன். ஓய், ஏய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னி, நான் உனக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்கறேன். சொல்லு. சா ரீ. சாரி சொல்லி இதோட முடிச்சுக்கோ. அடுத்த தடவை இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. என்ன? இங்க பாரு, ஏற்கனவே நான் சன்னியை விட நல்லா தான் பாடுறேன். ஆனா காம்படிஷன் ஆனா இன்னும் சீரியஸா எடுத்துப்பேன். இதுக்காக பிராக்டிஸ் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கல்ல? ஐயோ, நாங்க பாக்குறோம் ஜி. அது ரிப்பீட் பண்ணுங்க ஜி. தக்கேரி தீதிதா, தக்கேரி தீதிதா. ஹனி என்னோட சூப்பர் ஸ்டார் பிரதர் தீரிதா. ஹனி என்னோட சூப்பர் ஸ்டார் பிரதர் தரிதிரிதா. தேங்க்யூ. எனக்கு வெக்கமா இருக்கு ஜி. இந்த டாங்கி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பண்ணி, நான் உனக்காக புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு அருமையான பாடகி இந்த புக்கை என்னோட சிங்கர் ஃப்ரெண்டு குயிலி எழுதியிருக்கா. இது ஒரு அற்புதமான புக்கு. இத படிச்சிட்டு தான் குயிலே ஒரு அருமையான சிங்கர் ஆனா. ஏன்னா முன்னாடி அவ குரல் காக்கா மாதிரி இருந்தது. அப்படியா? தேங்க் யூ பப்பட். முதல் சாப்டர் படி. சிங்கர் ஆகுறதுக்கு நீங்க முதல்ல உங்க சாப்பாட்டை தவிர்க்கணும். சங்கீதத்துல நோ காரம், நோ ஐஸ், நோ ஸ்வீட், நோ புளிப்பு. உனக்காக வீட்ல சுட சுட கிச்சடி ரெடியா இருக்கு பன்னி. நெய் ஊத்தி இருக்கேன். நெய். நல்லா தானே படிக்கிட்டு இருந்தோம். ஏன் லைட்டு வெடிச்சிடுச்சு? ஓய், அடுத்த சாப்டர் சிங்கர் ஆகுறதுக்கு நீங்க ஒவ்வொரு சாப்டரோட மியூசிக்க தேடணும். சரியா சொன்னீங்க நண்பர்களே. எல்லா பொருளுக்குள்ளேயும் மியூசிக் இருக்கு. ஆனா ஏன் மியூசிக் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? அது யாருக்காவது பயப்படுதா என்ன? உனக்கு இந்த விரல் தெரியுதாமா? அப்படின்னா அத இங்க வச்சுக்க. அடுத்த சாப்டர் பயம். என்ன பயப்படணுமா? அட கேளுப்பா, நல்லா கேளு. பயத்தை விட்டுறணும். ஏன்னா சிக்னலுக்கு எல்லாருமே நிப்பாங்க. அப்புறம் தொண்டை எல்லாருக்கும் வறண்டு போகும். கூட்டத்தை பார்த்து பயப்படுறத தவிர்க்கணும். ஆனா எனக்கு கூட்டத்தை பார்த்தா பயம் கிடையாது. சரி வா போய் பார்க்கலாம். நான் தான் பூனை, நான் தான் பூனை, சூப்பரான பூனை, டக்கரான பூனை. பனி என்னோட பேரு, பந்தா பண்ண மாட்டேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்போ புது ட்ரெண்டு. நான் தான் பன்னி. யோ,
ஓய் உஸ்தாஜி, நம்ம எதுக்கு மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கோம்? சாரி கம பதனிஷா உனக்காக நான் எங்கெல்லாம் இருக்கேன் எல்லாமே உனக்காகத்தான். இங்க பாரு சன்னி, உன்னால உச்ச சொரத்துல பாட முடியல, அதனாலதான் உன்னை இந்த மலைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நீ கீழ் சொரத்துல பாடினாலும் அதுவும் உச்ச சொரத்துல கேட்கும். ஓடு சனி. சரி காம பாட நிஷா, நீ பாட்டு பாட ரொம்ப நல்லா. துருரு துருரு. என்னப்பா சன்னிக்கண்ணா, என்ன யோசிக்கிற? ஆமா சன்னி, நீ என்ன யோசிக்கிற? சாக்லேட்டை நேரா விரலால எடுக்க முடியலன்னா விரல வளைச்சி எடு. அப்புறம் யோசி, எல்லா விரலாலையும் எப்படி சாக்லேட்டை எடுக்கிறதுன்னு. ஓ உஸ்தாத் சார், நீங்க எப்போ பிளேபேக் சிங்கரா ஆகணும் ஆசைப்பட்டீங்கல்ல? ஆமா, ஆக ஆசைப்பட்டீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருங்க, அந்த சான்ஸை நான் உங்களுக்கு தரேன். நான் ஸ்டேஜ்ல வாசிக்கிறேன், நீங்க பின்னாடி இருந்து பாடுனா போதும். குரலை நீங்க கொடுங்க, மக்கள் எல்லாம் நான் பாடுறதா நினைச்சுக்குவாங்க. புரியுதா? இப்பொழுது என் இதயமோ சரிகம பாடுது. ஆகா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பாக்குறேன். பண்ணி கிட்டி என் கூட தான் டூயட் பாடுவா. உஸ்தாத் கண்ணா, நீங்க ரெடி தானே? உஸ்தாத், கடைசி நேரத்துல உங்க த்ரோட்டுக்கு என்ன ஆச்சு? காகல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அட, எதுக்கு இப்பவே இங்க ஆரம்பிக்கிற? இல்ல சன்னிக்கண்ணா, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது ஹலோ கூட சொல்லக்கூடாதான்னு கேட்க வந்தேன். இங்க பாருங்க, நீங்க பாடுறது நான் பாடுற மாதிரி இருக்கணும். அதோட நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. சரி கம பாடானி. கைய தட்டித்தான் உனக்குள்ள தைரியம் இருந்தா பாட்டு பாடு. சரி, இப்போ நீ டால இருந்து பாடு. அட, இங்க என்ன அந்தாக்ஷரியா நடத்துறாங்க? இது ஒரு பேட்டில். இப்போ சன்னியோட டர்ன். நீங்க ரெடி தானே? ஓய் சரி கம பாத நிசாசா. சரி கண்ணா, இப்ப ஆரம்பிப்போம். சரி சரி, நான் தானே சூப்பர் ஸ்டாரை விட மிஞ்சினவன். வின்னர் ஆக்கிடு, வின்னர் ஆக்கிடு, வின்னர் ஆக்கிடு, வின்னர் ஆக்கிடு, வின்னர் ஆக்கிடு, வின்னர் ஆக்கிடு. அடடா, சன்னி நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கான் போல இருக்கு. அவனை தோக்கடிக்கணும்னா இன்னும் 4 பண்ணி வேணுமேமா. எங்க த வின்னர், பாத்ரூம் த சிங்கர். என்கிட்ட மோதாது, ஏமாந்து போயிடுவ. மிஷன் என்னோடது, உன் தோல்வியை நீ ஒத்துக்கிறியா? மாமு, நான் தான் எல்லாத்த விட மேல. பர்சனலா போய் எல்லார்கிட்டயும் கேளு. அப்புறம் தெரியாதவங்களுக்கு அவங்கிட்டயும் கேட்டேன், இவங்கிட்டயும் கேட்டேன், எல்லார்கிட்டயும் கேட்டேன். இப்போ உன்னோட வாய மூடு. வாவ் வாவ் சனி, சூப்பர் சிங்கரை விட நீ தான் சூப்பரா பாடுற. ஹே ஹே ஹே. தேங்க்யூ கிட்டி. நான் எப்போதும் ஒரு அடி முன்னாடி தான் நிப்பேன். வேணும்னா நீயே பாரு. உன் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாரு? திருடன் திருடன் திருடன். ஏய், யார் நீ? என் மைக்க திருடறதுக்காக வந்தியா நீ? அட சரி கம பாடானிஷா. அட எனக்குள்ளதான் இருக்குது சங்கீதமே. சன்னி சீட்டிங் பண்ணிருக்கான். இவரு பெரிய சிங்கர் தெரியுமா? ஓய் ஓய் ஓய், எனக்குள்ள இவ்வளவு பெரிய உஸ்தாத் இருக்காரா? அது இப்ப வெளியில தெரிஞ்சிடுச்சா? அப்போ சரி, ஓகே சரி. அப்போ அடுத்த லைனை பாடி காட்டு. அட, என்ன அடுத்த லைனு? உங்க எல்லாருக்கும் பார்த்தா தெரியல, இந்த சன்னி ஏமாத்தி இருக்கான்.
மணியாவது சொந்தமா பாடினா உன்ன மாதிரி சீட்டிங் பண்ணல சனி. கிட்டி இந்த வாக்கிய அப்புறத்துக்கு இவ்வளவு பொருள் கிடைக்குமா? ஆகா, இது தெரியாம போச்சு. பன்னி தான் உண்மையான சிங்கர். சண்டி மாதிரி பொய்யான வழியை தேர்ந்தெடுக்கல. பன்னி தான் நம்மளுடைய உண்மையான மியூசிக் சாம்ராட். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.